السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்திக்ஃபார் துஆவை 333 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாருக்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்புகள் கிடைக்கும். என்ன சிறப்புகள் என்றால், அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சினைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருக்கின்றது. நாம் இந்த இஸ்திக்ஃபார் துஆவை 333 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 333 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான்.